Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது டி நகர்ல இருக்கக்கூடிய குறிஞ்சி மலை சில்க்ஸ் வந்திருக்கோம். இந்த ஷாப்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து sarees வந்து இப்போ நம்ம கல்யாண புடவையா இருக்கும். அந்த புடவையில வந்து சாயம் போட்டு தரது. எப்படி சொல்றதுன்னா வந்து இப்போ ஏதாவது கரை பட்டிருக்கும். அந்த கரை போறதுக்கு வந்து பிரிண்ட் இவங்க வந்து அழகா பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிரிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணி கூட பிரிண்ட் போட்டுக்கலாம். அதுவும் இல்லாம வந்து இப்போ கசங்கி ரொம்ப இதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த பாலிஷ் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்க்கு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து சாரீஸு குர்த்திஸ் இந்த மாதிரி கூட இவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாரீ வாங்கினா ஒரு சாரீ ஃப்ரீ, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கூட இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ஒரு பட்டு புடவை வாங்கினா ஒரு பட்டு புடவை ஃப்ரீ, அது மாதிரி டாப்ஸு இந்த மாதிரியும் இருக்குது. வாங்க வீடியோவில் போயிட்டு எப்படியெல்லாம் வந்து அது பிரிண்டிங் எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி பிரிண்ட்லாம் இவங்க போட்டு கொடுப்பாங்க அப்படின்றது அப்படியே கண்டினியூவாக கேட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறது சிவன் விஷ்ணு கோயில். அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் தான் மகாலட்சுமி ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து உங்களுக்கு குறிஞ்சி மலை சில்க்ஸ் இருக்குங்க. ஒரு 2 ஷாப் ஆஃப்டரே வந்துடும் உங்களுக்கு குறிஞ்சி மலை சில்க்ஸ். இந்த டி நகரில் வந்து இந்த ஷாப்பில் தான் உங்களுக்கு வந்து இந்த சாயம் போட்டு தரது, கரை எடுத்து தரது, இந்த மாதிரி வந்து இந்த ஷாப்பில் மட்டும் தான் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வாங்க வீடியோவில் போயிட்டு அப்படியே கண்டினியூவாக வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத அப்படியே பார்த்துடலாம். குறிஞ்சி மலை சில்க்ஸ் வந்து நம்ம பேசுகிற நிறுவனர். இப்போது இந்த குறிஞ்சி மலை சில்க்ஸில் என்ன ஸ்பெஷல்னாக்கா, பட்டு புடவைக்கு வந்து பட்டு புடவை தான், பட்டு புடவை மீது காஸ்ட் இப்போ 10,000 50,000 போட்டு புடவை வாங்குறீங்க. அதில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ண சப்போஸ் கரை பட்டுடுச்சு, இல்லை சாயம் பட்டுடுச்சு, இல்லை பாட்டு சாயம் ஒட்டிடுச்சு, இல்லை உங்களுக்கு வந்து ரோல் பாலிஷிங் அதாவது இது பண்ணுற சுருங்கிடுச்சு, ஜரிகெல்லாம் சுருங்கிடுச்சு, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது இல்லாமல் இந்த பழைய ஜரிகை இருந்தால் கூட அந்த பட்டு புடவையில் இப்போ சில எண்ணத்துக்கு 10 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு வச்சுங்க, அந்த புடவை யூஸ் ஆகாது. அந்த புடவை வந்து இருந்தாலும் வெள்ளி விலைக்கு இன்றைக்கி என்னவோ அதையும் வாங்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட இந்த ரோட் மண்டபம் எல்லாம் போகிறோம் எல்லாம் மொத்தமாக எங்கிட்ட கொடுப்பாங்க. டி நகரில் வந்து இதுதான் இருக்குது. ஆமாம், டி நகரில் இதுதான் இருக்குது. உங்களுக்கு சாயம் போடணும் அப்படின்னா வந்து டி நகரில் வந்து இந்த கடை தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும்னா இங்கே வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டு புடவைக்கு இந்த மாதிரி கடை நான் அது மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே நான் டி நகரில் பார்க்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுச்சுன்னா வந்து ஷாப்பை வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ வந்து வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா வந்து கொரியரில் அனுப்பிச்சு கொரியரில் அனுப்புனாக்க நாங்கள் அங்கேருந்து வந்தாலும் என்ன கலர் வருதுங்கிறது நான் பார்த்தா தான் சொல்ல முடியும். சரி சரி, அனுப்பி விடுவாங்க. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் நீங்கள் இது பண்ணி ஆமாம், பிரிண்ட் பண்ணி பிரிண்டிங் போடுறதா டை பண்ணுறதா, இல்லை உங்களுக்கு வந்து ரோல் பண்ணால் மட்டும் போதும்னா நாங்கள் சொல்லிவிடுவோம் டீட்டெயில்ஸாக. கேமரா முன்னாடி தான் அவங்ககிட்ட எடுத்து அனுப்ப இப்படி கரை இருக்குன்ட்டு. ஆனால் சில பேர் கஸ்டமர் அங்கேருந்து கேட்பாங்க, சார் எனக்கு வந்து இந்த கலர் வருமா அந்த கலர் வருமா, அது இப்படி இருந்தால் சொல்ல முடியாது. ஏன்னா நேரில் பார்த்தா தான் அந்த கலர் ஏறுனாக்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்கணும் புடவையில். ஸ்ட்ரென்த் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே சொல்லிவிடுவோம். இந்த கலர் போட முடியாது. வெள்ளி ஜரிகா இருந்தால் வெள்ளி மார்க்கெட் ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துக்குவோம். ஆமாம், எங்கள்கிட்ட வெளில வாங்குறதும் அதே ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துக்குவோம். இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாயம் போட வந்திருக்கு இந்த புடவை. இப்போ வந்து இதில் வந்து இந்த கரை ஒட்டி இருக்கு, இது ரிமூவ் பண்ணிட்டு போட்டு தரணும். இது எப்படி இது பண்ணுவீங்க? இப்போ இதே சாயம் போட்டு கொடுத்துருவீங்க. ஆமா, இது ஸ்ட்ரென்த் இருந்தாலும் இப்போ இது ஸ்ட்ரென்த் இருக்கு இந்த புடவையில், புது புடவை, அதனால வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதே கலர் போடலாம். இல்லை முடியாது, இந்த கலர் இந்த ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா இந்த கலர் தகுந்த மாதிரி போனாலும் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒன்று கலர் போட்டுருவோம். சப்போஸ் வேணாம் அப்படின்னா எனக்கு இதே கலர் பிடிச்சிருக்கு, ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குன்னாக்க பிரிண்டிங் போடலாம். இப்போ இது ரோல் பண்ணி கொடுக்கணும்னா இது வந்து இது பண்ணி கொடுத்துருவீங்களா? அதான் சாயம் போட்டு பிரிண்டிங் போட்டாலே ரோல் பண்ணி தான் வரும். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சுருங்கிடுச்சு புடவை, இப்போ வந்து புடவை இந்த சேலை வந்து எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப சுருங்கி போயிருக்கு. இப்போ இதை மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே ரோல் பாலிஷிங் பண்ணலாம். ரோல் பாலிஷிங் தண்ணியில் போட்டால் ஸ்டிப்னஸ் ஆகிடும், இந்த சுருக்கம் எல்லாமே இதாகிடும். அது ரொம்ப லைட் ஹீட்டில் தான் கொடுப்போம். அப்படிங்கிறப்ப அப்படி ஸ்மூத்தாக வந்துடும். இந்த இதெல்லாம் வந்து புட்டால பளிச்சு வாங்கிட்டு நம்ம வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரோல் பண்ணி பண்ணலாம், 2 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த ரோல் பாலிஷிங் வந்து பண்ணுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்லோவாக ஹீட் பண்ணி அழகாக வந்து பாலிஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. பாலிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து அந்த ஹீட் வச்சு பாலிஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து வீடியோ கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்லோவாகவே அழகாக அவங்க பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க. பாலிஷ் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுருக்கம் எதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷிங்கில் வந்து அந்த சுருக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பாருங்கள் எந்த மாதிரி வந்துருச்சுன்ட்டு.
இது வந்து உங்களுக்கு வந்து அவங்களே பிரிண்ட் பண்ணுறது. பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு பாலிஷ் போட்டு வேணும்னாலுமே அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து பிரிண்ட்டுக்கு வந்து சாரீஸு. பிரிண்ட் பண்ணுறதையுமே நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி அவங்க வந்து தனியாக அந்த பேஸ்ட் மாதிரி அந்த டை வந்து ரெடி பண்ணி இவங்களே வந்து என்ன கரைப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பிரிண்ட்டு வந்து நீங்கள் பிரிண்ட் நான் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி பிரிண்ட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணி பிரிண்ட்டு போட்டு இது பண்ணிக்கலாம். புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம ரோல் பண்ணி யூஸ் பண்ணிட்டோன்னா இதெல்லாம் வந்து ரோல் பண்ண தான் வந்திருக்கு. சாரி நீங்க அமிச்சிட்டீங்கன்னா அதை பார்த்தே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து எனக்கு இந்த கலர் ஓகே, இந்த கலர் ஓகேன்னு பழைய புடவை ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ண ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. அதனால நான் வந்து பிரிண்டிங் போட்டுருவோம். இதுல வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. இது தெரியாத மாதிரி இந்த கலர் இந்த கலர்ல வேணா போடலாம், இந்த கலர் ஒட்டின கலரே வேணா போடலாம். இந்த பிரிண்டிங் பண்ண புடவை எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இதெல்லாம் பிரிண்டிங் இந்த மாதிரி பிரிண்ட் டிசைன் இதெல்லாம் டிசைன் கூட உங்களுக்கு வேணும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்துட்டு அதிலே போட்டு கொடுத்துருவாங்க சொல்லிக்கலாம். இல்லை எதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ வெட்டிங் டே சாரீஸ் வாங்கிட்டு வரோம் வச்சுங்களேன், அதுக்கு வந்து இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பேர் போடுறது, டேட் போடுறது, அது பண்ணி கூட கோல்டு பிரிண்ட்லேயே பண்ணி கொடுத்துருவோம். அது நிறைய பேர் வந்து போட்டுவோம். அவங்க வந்து என்ன மாதிரி செய்ய வேணா புண்ணா கொடுத்தாலும் சரி, நாங்களே வேணால் அந்த இது டை பண்ணி கொடுப்போம் அவங்கள்ட்ட. இதெல்லாம் வந்து அவங்க என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் சொன்னாக்கா, அந்த நம்பர் சொன்னாக்கா நான் அதை போட்டு கொடுத்துருவேன். ஆனால் இது நீங்கள் அவங்க கால் பண்ணி கேட்டால் கூட அதுக்கு டிசைன் காமிச்சிருவீங்க, அனுப்பிவிடுவோம். வாட்ஸ்அப்பில் வேணால் அனுப்பி விட்ருவோம். வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கீழே கொடுத்துருவோம். அதெல்லாம் அனுப்பிச்சுவாங்க, அனுப்பிவிட்டா போட்டு கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைனும் சொல்லிக்கலாம். ஒரு சேலைக்கு வந்து சாயம் போட்டாலும் சரி 900 தான், இல்லை பிரிண்டிங் போட்டாலும் சரி 900 தான். 900 to 1200 வரைக்கும் வரும் உங்கள் சேலையை பொறுத்து. ரெண்டுமே போடணுன்னாக்கா உங்களுக்கு எழுதுறதுக்கு சொல்கிறீங்களா? அதுக்கெல்லாம் எப்படியாது அது வந்து அவங்க டை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, டைனா அந்த பிரிண்டிங் பண்ணுறது என்ன அந்த டிசைனர் சொல்லுவாங்க, அந்த ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னாக்கா எங்களுக்கு நான் 1000 தான் இது மாதிரி ஆகும். இல்லை வேண்டாம் எனக்கு நீங்களே ரெடி பண்ணி எல்லாம் கொடுக்கணுன்னாக்கா அது என்ன சார்ஜஸோ 500 எக்ஸ்ட்ரா வரும். அது கோல்டு பிரிண்ட் வரும். இப்போ கோல்டு பிரிண்ட் உங்களுக்கு எப்பவுமே இதாகாது, லாங் லைஃப். எல்லாருமே சாரியில் வந்து நேம் போட்டு தான் இது பண்ணுறாங்க. ஆமாம், இந்த பெரிய பெரிய கடையெல்லாம் எங்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க, இதெல்லாம் போட்டுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு கொடுப்போம். நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்க என்ன சார்ஜ் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. நாங்கள் வந்து 1500 பண்ணுறோம். நீங்கள் இன்க்ளூஸ்டு இதோட டைன்னா அந்த பிரிண்ட் பண்ணுறது டையும்பாங்க, அந்த நேம் போடுறது. அது இல்லை அவங்கள ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா 1000 கொடுத்தா கூட 900 கொடுத்தா கூட நான் போட்டு கொடுத்துருவோம். மினிமம் வந்து ஒரு சாரி போட்டாலும் அதுதான், 10 சாரி போட்டாலும் அதே 900. இப்போ ஃபுல்லாகவே வந்து வர்றது எல்லாம் மேரேஜ் சீசன் தான் வருது. ஸோ வந்து அதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிரிண்ட்டு போடுறதுக்கும். இதெல்லாம் ஜரிகை வாங்கினதுங்க, இதெல்லாம் சாயம் போட வந்தது. இப்போ ஜரிகை வந்து சாயம் போடுறதுக்கு ஒன்றும் தெரியல, கிழிஞ்சிடுச்சு, நம்ம இது ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒன்றும் பண்ணணும். இது மாதிரி உள்ளதெல்லாம் ஜரிகை நாங்கள் வெள்ளி விலைக்கே வாங்கிக்குவோம். இன்னைக்கு வந்து வெள்ளி வந்து 69 ரூபா ரேட்னா அந்த ரேட்டு போட்டுவாங்க. எல்லா வியாபாரியும் நாங்கள் கொடுப்பாங்க. வியாபாரி போடுற ரேட்டு தான் கஸ்டமருக்கு நாங்கள் போட்டு கொடுப்போம் ஜரிகை. வியாபாரிங்க நிறைய எடுத்துட்டு வந்து போடுவாங்க. அதே கஸ்டமர் ஒரு சாரி வந்து எடுத்துட்டு வந்து போட்டாலும் அதே ரேட்டுக்கு எடுத்துப்பீங்க. ஒரு சாரி போட்டாலும் அதே ரேட்டு தான். எவ்வளோ ஜரிகை போட்டாலும் நாங்கள் ரேட் போட்டுக்கோம், அந்த வெள்ளி ரேட்டு. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஜரிகை போட்டால் கூட அந்த வெள்ளி ரேட்டு தான் கொடுப்போம். 50,000 ரூபாய்க்கு போட்டாலும் அதே வெள்ளி ரேட்டு தான் கொடுப்போம். அந்த கஸ்டமர் தக்க வர ரேட் தான் நாங்கள் பண்ண மாட்டோம். இது இல்லாமல் நாங்கள் சூரத்து வந்து டைரெக்டாக இதெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வரோம். சாரீஸ் எல்லாமே இருக்கு. பூனம் சாரீஸ்லாம் வந்து 150 ருபீஸ்லேருந்தே இருக்கு உங்ககிட்ட. அது மாதிரி பட்டு புடவை வந்து ஒரு சாரி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு சாரி வந்து ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன். ஆமாம், 1190 ரூபா ஸ்டார்டிங் ரேட். ஒரு சேலை ரேட்டு வந்து 590 ரூபா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி சாரீஸ் தான், இந்த சாரீஸ் தான், இந்த சாரீஸ் தான் வந்து உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இதோட ரேட்டு வந்து 2150. ஸ்மூத்தாக காப்பர் ஜரிகை ஸ்மூத்தாக இருக்கும். 2150 ரூபா சேலை ரேட்டு. 2 சேலை ஆமாம், ஒரு சேலை வந்து 1070. இப்போ இந்த சாரீ வாங்கினீங்கன்னா இன்னொரு சாரீ உங்களுக்கு இதே ரேட்டில் உங்களுக்கு கிடச்சிரும். இது எல்லாமே இது ரேட்டு தான். எவ்வளோ டிசைன் நான் வந்து மெயின் வந்து சப்ளை தான், கல்யாணத்துக்கு இந்த மாதிரி கொடுக்குறது தான். இதில் சாம்பிள்ஸ் தான் இங்கே இருக்குது. இதில் வந்து எத்தனை சேலை கேட்டாலும் நான் கொடுப்போம். இது ஃபுல் ஜரிகை 3500 ரூபாய்க்கு 2 புடவை வரும். இப்போ வந்து 1750 ரூபா ஒரு புடவை ரேட்டு.
இப்போ இதுலேயே வந்து சேம் ஒரே கலரில் கேட்டாலும் கொடுக்க முடியுங்களா? எவ்வளோ இது தயாரிப்புனாலும் ஒரே கலர் கேட்டாலும் கொடுப்போம் நாங்கள். இதெல்லாம் இப்போ நீங்களே இது ரெடி பண்ணுறதா? நாங்கள் ஓன் தயாரிப்பு. ஓ, இவங்களே வந்து ரெடி பண்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இதே கலர்ல எனக்கு வேணும், ஒரு 10 புடவை வேணும் அப்படின்னு கேட்டா கூட உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். எவ்வளோ ஒரு கல்யாணத்துக்கு எப்படி இருந்தாலும் நான் 100 புடவை 50 புடவை மினிமம் இருப்பேன். அது எல்லாத்துக்கும் நான் ஆர்டர் தான் மெயினுங்க. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் ஜரிகை வெளில வந்து எப்படி இருந்தாலும் 5000 ரூபாய்க்கு மேலே விற்பாங்க. இப்போ நீங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்றதால ரேட் கம்மி. இப்போ இது வந்து இது ப்ளவுஸ் இது. இது முந்தானி. முந்தானி சில்வர் ஜரிகையும் வரும், இது கோல்டு ரெண்டுமே சேர்ந்துருக்கு. சாரி ஃபுல்லாவே குட்டி குட்டியா புட்டாவா இருக்கும். ஃபுல்லாவே இருக்கும், ஃபுல் ஜரிகை ஜாங்கலா டிசைன் மாதிரி இருக்கும். ஏன்னா இது வெளில இது வந்து இப்போ பட்டுன்னு போடனாலும் உங்களுக்கு ஒரு 20-40,000 மேலே தான் வரும். இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் இப்போ இது எவ்வளோ ரேட்டு நீங்கள் காமிக்கிறது? இது 1750. 1750 ரூபா தான். ஆக்சுவலாக இவங்க வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு இங்கே கிடைக்குது. இப்போ வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளி ரேட்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெளில வாங்கி விற்கலாம், இல்லை சொந்தத்துக்கு எடுத்தாலும் சரி. ஒரு சேலை பிசினஸ் பண்றவங்களும் அப்போ வாங்கி வந்து முக்காசி வாங்கிட்டு போங்க. எங்க மெயினாக வந்து எல்லாம் 150 ரூபா சாரி சொல்லுவோம், கம்மி ரேட் எங்கள்கிட்ட இருக்குது. அது நீங்கள் எவ்வளோ வேணா வச்சு விற்றுக்கலாம். எல்லா கிரேப்பு எல்லாமே சரி. ப்ளவுஸும் இருக்கும், ப்ளவுஸ் இல்லாத கேட்டாலும் 50 ரூபா கம்மியாக வரும். ப்ளவுஸ் இருந்ததுன்னா 50 ரூபா 25 ரூபா கம்மியாக வரும். ஃபுல்லாகவே டிசைன் தான் இருக்கும். இது வந்து சில்வர் ஜரிகையில் வருது, ஆர்டினரி ஜரிகை. இதிலே காப்பர் ஜரிகைன்னா காப்பரும் இருக்குது. நீங்கள் எது கேட்டாலும் ரேட்டு ஒன்று தான். சரி, இப்போ அவங்களே வந்து எனக்கு இதில் தான் வேணும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்கன்னா எப்படி கொடுப்பீங்களா? அந்த மாதிரி கொடுக்குமா? மெயின் எங்களுக்கு கஸ்டமர் திருத்தன் எங்களுக்கு பார்ப்போம். இது வந்து ப்ளவுஸு, இதுவும் ப்ளவுஸ், இது குந்தாணி. சாரி ஃபுல்லாகவே ஃபுல் ஜரிகை 1750 ரூபா சேலை. நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. இது வந்து காப்பர் ஜரிகை. இந்த பார்த்து இந்த ஜரிகை வந்து சில்வர் ஜரிகை வருது, ஆர்டினரி ஜரிகைம்பாங்க. இது வந்து காப்பர்லேயே வருது, ஃபுல் காப்பர். இப்போ ட்ரெண்டு இதுதான். எவ்வளோ சேலை கேட்டாலும் கொடுப்போம்.